உங்க வேர்வை துளிகள் மதிக்கப்படணும், கண்ணீர் துளிகள் துடைக்கப்பட வேண்டும்னு தான் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகளாக ஆட்சிக்கு வரக்கூடிய, ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய நாங்களும் அரசு ஊழியர்களாக மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நீங்களும் சேர்ந்துதான் அரசாங்கம். ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களாக இருக்கக்கூடிய அமைச்சரவையும் அரசு ஊழியர்களையும் ஒரு சேர பார்க்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் வகுத்து தந்த பாதை. கலைஞர் ஆட்சி காலம் என்பது அரசு ஊழியர்களின், ஆசிரியர்களின், அரசு பணியாளர்களின் நலன் காக்கக்கூடிய பொற்காலமாக இருந்தது. நிலம் நனைக்கும் வானம் போல அரசு ஊழியர்களுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் செஞ்ச சாதனைகளையும் சீர்திருத்தங்களையும் சொல்லணும்னா இந்த ஒரு மாநாடு போதாது. அரசு அலுவலர்கள் நடத்தை பற்றிய ரகசிய குறிப்பீடு நீக்கம். இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு ஊழியர் குடும்ப பாதுகாப்பு நிதி. பணிகாலத்தில் இறக்கும் அரசு ஊழியர்களின் வாரிசுக்கு கருணை அடிப்படையில் பணி. ஈட்டிய விடுப்பை சரண்டர் செஞ்சு பணமாக பெறும் திட்டம் அமல். திருமண கடன், வாகன கடன், வீடு கட்ட கடன், மருத்துவ காப்பீட்டு திட்டம். 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு பஞ்சப்படி உயர்த்தும் போதெல்லாம் மாநில அரசு ஊழியர்களுக்கும் உயர்த்தி வழங்கினார். பொங்கல் கருணத்தொகை தொகையை போனஸாக வழங்கினார். ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு நடத்தி பணி மாறுதல்கள். அரசு பணியில் சேருவதற்கான வயது வரம்பு உயர்வு. 10,000 சாலை பணியாளர்கள் நியமனம். 7,000 மக்கள் நல பணியாளர்கள் நியமனம். பண்டிகை முன்பணத்துக்கு வட்டி நீக்கம். 2 லட்சம் சத்துவ பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம். ஓய்வு கால பணிகொடை உச்சவரம்பு உயர்வு. புலவர் பட்டம் பீலிட் பட்டமாகி தமிழாசிரியர் பணியிட பாகுபாடு நீக்கம். அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான சம்பள விகிதங்கள். இப்படி அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தொடர்ந்து நன்மையை மட்டுமே செஞ்ச ஆட்சிதான் தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்த ஆட்சி.